வணக்கம் மக்களே. திருச்சியில நடந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாபெரும் வெற்றி அடைஞ்சு தமிழ்நாட்டு அரசியல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. அதை இந்த நேரத்துல சொல்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு. கொஞ்ச காலமாவே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி 8% வாக்குல இருந்து 2% குறைஞ்சிடும். விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியில பயணிச்ச இளைஞர்கள்லாம் அங்க தாவிட்டாங்க. இப்படியெல்லாம் தொடர்ந்து நரேட்டிவ செட் பண்ணி ஊடகம் மூலியமா கருத்து கணிப்புன்ற பேர்ல இந்த திராவிட கட்சிகள் திணிச்சிட்டு வந்தாங்க. குறிப்பா தாவேகா இறங்கி இந்த வேலையை பார்த்தது. இந்த நரேட்டிவ் எல்லாம் உண்மை இல்லப்பா, இது பொய்ன்றத இந்த மாநாட்டு மூலயமா அண்ணன் சீமான் அவர்கள் நிரூபிச்சுட்டாங்க. லட்சக்கணக்கான இளைஞர்களை இந்த மாநாட்டுல பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரியே 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த மாநாட்டுல கூடியிருக்காங்க. கூடின கூட்டம் எல்லாம் இந்த காசுக்காகவோ போலி கோட்டர் பிரியாணிக்காகவோ இல்ல இந்த டாடா ஏசில ஆடு மாடை ஏத்திட்டு வர்ற மாதிரியோ அப்படியெல்லாம் வரலங்க. ஒவ்வொருத்தவங்களும் தன்னெழுச்சியா அண்ணன் சீமான் அவர்களுடைய கொள்கை கோட்பாடெல்லாம் பிடிச்சு அவரோட பேச்சை கேட்க வந்தாங்க. இது அண்ணன் சீமான் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. இந்த மண்ணுல அரை நூற்றாண்டு காலமாவே இந்த திராவிட கட்சிகள் தமிழர்களை சாதியாவும் மதமாவும் பிரிச்சு ஆட்சி அதிகாரத்துல இருந்து கொடுங்கோன்மை ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. இந்த கொடுங்கோன்மை ஆட்சிக்கு எதிராக அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலை கட்டி 15 வருஷமா மக்கள் அரசியல் படுத்தி சாதி மதம் கடந்து தமிழர்களா ஒன்றிணைஞ்சிருக்காங்க. இது அண்ணன் சீமான் அவர்களுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றிங்க. கூடுதல் சிறப்பு என்னன்னா, இந்த மாநாட்டுக்கு வெளி மாநிலத்துல இருந்து வந்திருக்காங்க. ஏன் வெளிநாட்டுல இருந்து பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வந்திருக்காங்க. ஏன் அடிமையா இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சு தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில் நிலைநாட்டணும்ன்ற அண்ணன் சீமான் அவர்களுடைய உன்னதமான நோக்கத்துக்காக இந்த மாநாட்டுல அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் சிறப்புரை ஆற்றினாங்க. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் அண்ணன் பேசியிருக்காங்க. அப்புறம் 1 மணி நேரம் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காரு. அப்படி பார்த்தா 2.25 மணி நேரம் தொடர்ந்து பேசியிருக்காருங்க. தண்ணியே குடிக்காம தொடர்ந்து இப்படி பேசினதுனால தொண்டெல்லாம் வறண்டு புண்ணாகி ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. இப்படி தன்னலம் கருதாம மக்கள் நலம் கருதி தொடர்ந்து 15 வருஷமா அண்ணன் சீமான் அவர்கள் மக்களுக்காக போராடிட்டு வராரு. அவரு இந்த மாநாட்டு மூலியமா மக்கள் கிட்ட கேட்டது என்ன? ஒரு 5 ஆண்டு ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க, நான் உலகத்திலேயே தலை சிறந்த நாடா தமிழ்நாடு ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ணனுடைய இந்த பேச்சு எவ்வளவு வலிய தருதுல்ல. எப்பதான் இந்த மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தாங்க கேட்க தோணுது. மாநாட்டுடைய சிறப்பை பத்தி சொல்லணும்னா அடிக்கிட்டே போலாங்க. அதுல சில விஷயத்த நான் சொல்றேன். நம்ம தமிழர்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய தேசிய தலைவர், மாவீரர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள், மன்னர்கள், சங்க உச்சி தமிழ் வளர்த்த மன்னர்கள், இவங்க எல்லாருடைய புகைப்படமும் காலகட்ட வரிசைப்படுத்தி மாநாடு முழுவதும் பதாகையா வச்சு அதுல நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை கோட்பாடு வாசகம் எல்லாம் பொருத்தி இருந்தது பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. அப்புறம் இத சொல்ல மறந்துட்டேனே, மாநாட்டுல நம்ம உறவுகள் ரத்த தானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. மாநாடு முடிஞ்ச பிறகு கூட அவங்க தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ரத்த தானம் கொடுக்கறதுல நாம் தமிழர் கட்சி சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. வேற எந்த கட்சியாலையும் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா போதைக்கு அடிமையானவங்க அங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் பெண்களுக்கு சானிடரி நாப்கின், தாய்மார்களுக்கு பால் ஊட்டும் அறை ஒதுக்கி இருந்தாங்க. முக்கியமா நம்மளுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் இஃப்தார் நோன்பு திறப்பதற்கு அவங்களுக்குன்னு ஒரு குடில் அமைச்சு நிகழ்ச்சி கொஞ்ச நேரம் அவங்க நோன்பு திறக்கிற வரைக்கும் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அவங்க நோன்பு திறந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணன் சீமான் அவர்கள் பேசவே ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த விஷயம் அண்ணன் சீமான் அவர்கள் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அவங்க மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறாருன்றத காட்டுது. ஆனா இந்த திருட்டு திராவிட கூட்டம் பொதுவா அண்ணன் சீமான் அவர்கள் இஸ்லாமியர்களை தாய் மதம் திரும்ப சொல்றாரு அப்படின்னு பொய்யா அவதூற பரப்பிட்டு வராங்க. இந்த பொய்யையும் புரட்டையும் உண்மைன்னு நம்பி சில இஸ்லாமிய சொந்தங்கள் நம்புறது தாங்க வேதனையா இருக்கு. ஆனா உண்மையிலேயே அண்ணா என்ன பேசினாங்கன்னா, அதாவது இந்துத்துவா இந்து வெறிய தூண்டி நாமெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு ஒருங்கிணைக்கிறாங்க. இந்த கருத்தை ஏற்க மறுத்து அண்ணன் தமிழர்களாகிய நாம இந்துக்கள் கிடையாது, நாம சிவனையும் முருகனையும் வழிபடக்கூடிய சைவர்கள், திருமாலை வழிபடக்கூடிய வைணவர்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. எப்படி வெள்ளை சர்க்கரையில இருந்து நாட்டு சர்க்கரைக்கு மாறணுமோ அப்படி நம்ம வழிபாட்டு முறைக்கு மாறணும் அப்படின்னு இந்துக்களை பார்த்தாங்க சொன்னாங்க. இன்ஃபேக்ட் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் சிறுபான்மையர்கள் சொல்லி சிறுமப்படுத்தாதீங்க, அவங்க நம்ம இனத்தின் பெரும்பான்மையவர்கள் அப்படின்னு தான் அண்ணன் சொல்லிட்டு வராங்க. இப்பேற்பட்ட தலைவருடைய மாண்பை இந்த திருட்டு திராவிடம் எப்படி கொச்சப்படுத்துறாங்க. அண்ணன் சீமான் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த மாநாடு சிறப்பாக நடத்தினதுக்கு முக்கியமானவங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, அண்ணனுங்க சாட்டை துரைமுருகன், ஜல்லிக்கட்டு ராஜேஷ், ஹுமாயூன், தேவா, பாக்கியராஜ், மணிசெந்தில் மற்றும் திருச்சி நிர்வாகிகள், இவங்க எல்லாரும் தான் காரணம். இதுல முக்கியமா சாட்டை துரைமுருகன் அண்ணா இன்வால்வ் ஆயிருக்காங்க.
இவங்க வந்துட்டு நேரடியா திமுகவையும் தாவேகாவையும் விமர்சனம் பண்றாரு, நிறைய எதிர்ப்புகளை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. இதனால மாநாட்டுல ஏதாவது இடையூறுகள் வந்துருமோ அப்படின்ற அச்சம் இருந்தது. ஆனா அது எல்லாத்தையும் கடந்து மாநாடு சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்குங்க. அண்ணன் என்ன செஞ்சாலும் அதுல வந்து ஒரு குறைய சொல்லியே ஆகணும்னு துடிக்கக்கூடிய சகோதரர் பாரிசாலனோ இல்ல பிரியகுமாரோ இந்த மாநாடு வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே பேசலையேங்க. அவங்களுக்கு மாநாடு நல்லபடியா முடிஞ்சது அப்படின்னு சொல்றதுக்கு மைண்ட் இருக்காது. அட்லீஸ்ட் வந்து 5,00,000 பேர் கூடினாங்க, 10,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து போயிருக்கு, அதனால அந்த பகுதியே புழுதிகாடு ஆயிடுச்சு அப்படின்னாவது ஏதாவது வந்து குறைகளை சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே சொல்லல, வாயை திறக்கல. அதுதாங்க புரியவே இல்லை. அண்ணன் சீமான் அவர்கள் கட்டிய மக்கள் ராணுவ படை தமிழ்நாட்டுல இருந்து வெவ்வேறு பகுதிகள்ல இருந்து இந்த திருச்சி மாநாட்டை நோக்கி வந்தாங்க. எல்லாருமே ஒழுங்கா நேர்த்தியா நடந்துக்கிட்டாங்க. சாலையில ஒரு ஆர்ப்பரிப்பு கூட கிடையாது. ஈவன் போலீஸ்காரங்கெல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டா எந்த பணி சுமையும் இல்லாம இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி எந்த ஒரு அரசியல் கட்சி கூட்டத்திலயுமே பார்க்க முடியாதுங்க. குறிப்பா தாவேகாவை பாருங்க, நேத்து வேலூர்ல நடந்த கூட்டத்துல கூட ரோட்ல வீலிங் பண்றதும், விஜய் அவர்களுடைய காரை பின்தொடர்ந்து வேகமா போறேன்னு கீழே விழுந்து வாடுறதும், அப்புறம் அவர் போன வேனுக்கெல்லாம் முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஒழுங்கினமற்ற ஒரு கூட்டத்தையே உருவாக்கி இருக்காரு இந்த தலைவர். இதுல இருந்தே மக்கள் வேறுபடுத்தி பார்க்கலாம் யாரு மக்களுக்கான நல்ல தலைவன்றத. நான் வந்துட்டு இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடந்த நிறைய கூட்டங்கள்ல கலந்துருக்கேன். ஆனா மாநாடுன்னா இதுதான் என்னுடைய முதல் அனுபவங்க. இந்த மாநாட்டுல அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்கணும்னு திடல்ல கிலோமீட்டர் கணக்குல நடையோ நடன்னு என் குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு நடந்து போய் முன்னாடி உட்காந்தா அண்ணனை வந்து கிட்டத்துல பாக்கலாம், அண்ணன் பேச்சை கேட்கலான்னு ரொம்ப ஆசையா போய் உட்காந்தேங்க. ஆனா அண்ணன் தெளிவாவே தெரியல. ஏன்னா நம்ம உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கும் ஸ்டேஜுக்குமே ரொம்ப தூரம், அதுல ஸ்டேஜ் வேற ரொம்ப உயரம். அண்ணன் ரொம்ப குட்டியா தெரியுறாரு. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கூட திரை இருந்துச்சு, அதுல ஜூம் பண்ணி காட்டிட்டாங்க, அவங்க எல்லாம் கூட நல்லா பாத்துட்டாங்க. ஆனா அவ்வளவு தூரம் முன்னாடி உட்காந்து அண்ணனை பார்க்க முடியலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சுங்க. ஒருவேளை அண்ணனுக்கு பின்னாடி அப்படியே ஒரு டிஜிட்டல் போர்டு இருந்து அதுல வந்து அண்ணனை காட்டியிருந்தாங்கன்னா முன்னாடி இருந்தவங்களுக்கும் அண்ணன் வந்து தெளிவா தெரிஞ்சிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த மாநாட்டுல நான் வந்து ரொம்ப சவாலா ஃபீல் பண்றது என்னதுன்னா, மாநாட்டுக்குள்ள வரும்போது வண்டியை பார்க் பண்றது அந்த ஆர்கனைசேஷன் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒன்ஸ் மாநாடு முடிஞ்சு எல்லாரும் வெளியே போகும்போது நாங்களும் எங்க வாகனம் எங்கன்னு 1 ஹவரா தேடுறோங்க. அந்த கூட்ட நெரிசல்ல, அந்த வாகன நெரிசல்ல பாப்பாவையும் தூக்கிக்கிட்டு பேக்கையும் தூக்கிக்கிட்டு நடையோ நடன்னு தேடுறோம். வாகனம் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. 1 ஹவருக்கு மேல செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல முடியாதுப்பான்னு மறுபடியும் திடலுக்குள்ளேயே வந்து உட்காந்துட்டோம். வீட்டுக்கு போக முடியுமா அப்படின்லாம் ரொம்ப பரிதவிச்சு போயிட்டேன். சரி அட்லீஸ்ட் போன் பண்ணியாவது நம்ம உறவுகளுக்கு நாங்க இங்கதான் இருக்கோம் அப்படின்றத தெரிவிச்சிடலான்னு பார்த்தா நெட்வொர்க்கே சுத்தமா இல்லைங்க. லட்சக்கணக்கான பேர் ஒரே இடத்துல கூடினதுனால அந்த பகுதியிலேயே வந்து நெட்வொர்க் இல்லையா, இல்ல இது எதிர்கட்சியோடைய சதியானும் தெரியல. ஃபுல்லா நெட்வொர்க் வந்து ஜாம் ஆயிடுச்சு. எப்படியோ நம்ம புதுவை உறவுகள் வந்து எங்களை கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு போயிட்டாங்க. நாங்க வந்துட்டு அந்த திடல்ல இருந்து அந்த ரோட பிடிக்கிறதுக்கு 12:30 மணி ஆயிடுச்சு. ஆனா அப்ப கூட நம்மளுடைய உறவுகள் நிறைய பேர் அவங்களுடைய வாகனத்தை தேடிட்டு தான் இருந்தாங்க. ஒருவேளை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்து நம்பர் சிஸ்டம்ல வந்து வண்டியை பார்க் பண்ணியிருந்தா எல்லாருக்கும் ஈஸியா இருந்திருக்கும். அதே மாதிரியே திடல்ல கூட பாத்தீங்கன்னா தொகுதி வாரியா பிரிச்சிருந்தாங்க. அங்கேயும் வந்து இப்ப புதுவைனா 50வது நம்பர் அப்படின்னு கொடுத்திருந்தா ஈஸியா எல்லா உறவுகளும் வந்து போய் உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. அப்படி இல்லாததுனால எங்க நம்ம தொகுதி இருக்கு அப்படின்னு தேடி தேடி சுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுலயே நிறைய நேரம் போயிடுச்சு. அண்ணன் வந்து பேசவே ஆரம்பிச்சாங்க. அப்பவும் நம்ம உறவுகள்லாம் நிறைய பேர் தேடிட்டு தான் இருந்தாங்க. நாங்களே வந்து முதல்ல புதுவை வந்து எங்க இருக்குன்னு தேடுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்கா இருந்துச்சு. அப்புறம் நீங்க எல்லாம் கேட்கலாம், சரி இதெல்லாம் போட்டுமா கோட்டை விட்ட சாட்டைன்னு தம்ப்நெயில்ல வச்சுட்டு அதை பத்தி எதுவுமே சொல்லலையே நீங்க கேட்கறது எனக்கு கேக்குது. அதாவது சாட்டை அண்ணா வந்துட்டு நடுவுல 2-3 தடவை சொல்லியிருந்தாங்க, விஜய் அவர்கள் வந்து எந்த தொகுதியில நிக்கிறாரோ அந்த தொகுதியில தான் நான் போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா அண்ணன் வந்துட்டு நான் பேச போறேன் சீமான் அண்ணனோட அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. இந்த தேர்தல்ல அண்ணன் சீமான் அவர்களோடு சேர்ந்து நிறைய வேட்பாளர்கள் வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போக போறாங்க. ஒருவேளை சாட்டை அண்ணா வேட்பாளரா நின்று இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களும் அந்த கோட்டைக்கு போயிருப்பாங்க. சோ அப்படி நிக்காததுனால
கோட்டையை மிஸ் பண்ணிட்டாங்க அண்ணா. அதனாலதான் கோட்டையை விட்ட சாட்டைன்னு தமிழ்ல வச்சிருந்தாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாநாட்டிற்காக பகலா கண் விழித்து உழைத்த அனைத்து உறவுகளுக்கும் சுற்றுச்சூழல் பாசறைக்கும் அண்ணன் பூமிநாதன் அவர்கள் தலைமையில் இயங்கிய பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இன்னமும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.